ஹலோ நியூ மாம்ஸ். நம்ம செல்ஃப் லவோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னில எதுக்காக செல்ஃப் லவ், செல்ஃப் லவ் இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செல்ஃப் லவ் தான் இனி வர காலங்கள்ல உங்களை நீங்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான். இனி வர காலம்னா என்ன சொல்றேன்னா, நீங்க அம்மா ஆயிட்டீங்க, அடுத்து கிராண்ட் மதர் ஆவீங்க. ஸோ அந்த ஈச் ஸ்டேஜ் ஆஃப் உமன்ஹுட் நீங்க கிராஸ் பண்ணும்போது செல்ஃப் லவோட நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா லைஃபோட ஜேர்னில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவே செல்ஃப் லவ் இல்லாம பண்ணீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றது, இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உங்க ஃபேமிலிக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்கும் அது நார்மல் ஆயிடும். நீங்க எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடும்னா, உங்களுக்குள்ள ரிசென்ட்மெண்ட் வரும். என்ன எவ்வளவு பார்த்துட்டும் யாருமே அதை பெருசா எடுத்துக்கலையே அப்படின்னு தோணும். அதுவே அது என்ன ஆகும், பிட்டர்னஸ் கிரியேட் பண்ணும். எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கோவம் வரும், எரிச்சல் வரும். இவ்ளோ பண்றோம் யாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணலேன்னு அந்த பிட்டர்னஸ் அப்படியே டாக்ஸிசிட்டியா மாறும். ஸோ அந்த டாக்ஸிசிட்டி அப்படியே ஃபேமிலியை டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகும். இதுல நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா இட் வில் லீட் டு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அதனால செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அப்பா நம்ம தாத்தா பாட்டிக்கோ இல்ல நம்மளோட அம்மாக்கோ செல்ஃப் லவ் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்பதான் நம்ம எவால்வ் ஆயிருக்கோம். விமன் வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இதோட இது இவால்வ் ஆன இன்னொரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, செல்ஃப் லவ் இருக்க உமன், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க உமன், அதுவா நம்ம மாறணும் அப்படின்னா ஆஹ் நீங்க இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா கத்துக்கிட்டு ஆகணும். குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சதை செய்வீங்க, நினைச்சதை சாப்பிடுவீங்க, தூங்கணும்னு நினைச்சா தூங்க முடியும். ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறமா, ஒரு ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறமா, நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே உங்க டைம்க்கு பண்ணவே முடியாது. சோ அப்போ இது அப்படி காலம் போக 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 என்ன ஆகும், என்னத்தான் வாழ்க்கைன்னு ஆயிரும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் செல்ஃப் லவ். சோ அந்த அந்த லெவலுக்கு போகாம நீங்க இம்மீடியட்டா குழந்தை பிறந்த உடனே இதை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ரெசன்மெண்ட் போய் டிப்ரெஷனுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு முதல்லயே நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சீங்க. திஸ் இஸ் த ஃபைனல் செஷன் ஃபார் செல்ஃப் லவ். சரி, செல்ஃப் லவ்னால என்ன உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிகவரிக்கும் செல்ஃப் லவ்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ஏன் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்தேன், நான் வந்து எனர்ஜெட்டிக்கா ஆகிறதுக்காக வந்தேன். இதுக்கும் செல்ஃப் லவ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல ஒவ்வொரு எமோஷனும் ஒரு ஒரு ஹார்மோனை கிரியேட் பண்ணுது. சப்போஸ் நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே நீங்க எக்ஸைட்டடா இருந்தீங்க அப்படின்னா டோபமைன்ங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். சப்போஸ் ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இல்ல யார்கிட்டயாவது ரொம்ப லவ்வோட பாசத்தோட இருந்தீங்கன்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இப்போ ஒரு நாள் முழுக்க உங்களோட எமோஷன் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபியர்ல இருப்பீங்க, இல்ல ஆன்சைட்டில இருப்பீங்க. இது ரெண்டும் இருக்கும்போது கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் மட்டும்தான் செக்ரேட் ஆகும். அப்ப இந்த கார்டிசோல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைஜஷனை பண்ண விடாது, growthக்கு ஹெல்ப் பண்ணாது. அது என்ன பண்ணும்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷனை காலுக்கும் கையுக்கும் மட்டும்தான் அனுப்பும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கார்டிசோல் என்ன பண்ணும், ஆதிகால மனுஷங்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, திடீர்னு ஒரு மிருகம் வரும், அட்டாக் எப்ப வேணா பண்ணும். அப்போ அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எங்க தேவை, காலுக்கும் கைக்கும் தான் தேவை ஓடுறதுக்கு. சோ அந்த அதே அந்த சிஸ்டம் தான் நம்ம இன்னும் நம்மளோட இது ஹார்மோன் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்க ஃபியரோ ஆன்சைட்டியோ, பாடிக்கு என்னது யாரு ஃப்ரண்ட்ல இருக்கா அதெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எமோஷன், இந்த எமோஷனுக்கு இந்த ஹார்மோன். சோ அந்த எமோஷன்ல இருக்கும்போது, ஃபியரோ ஆன்சைட்டிலயோ இருக்கும்போது உங்க பாடியில அதிகமா செக்ரேட் ஆகுறது கார்டிசோலா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, டைஜஷன் நடக்காது, ப்ளோட்டிங் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா லெக் அண்ட் ஹேண்ட்ஸுக்கு தான் போகும். அதே மாதிரி ஃபேட்டை வந்து என்ன ஃபேட்டை கரைக்காது, என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஏன்னா சில நேரத்துல எல்லாம் இப்ப சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து தப்பிச்சவங்களுக்கு எப்படி ஓடனே தெரியலங்க, அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தப்பிச்சேனே தெரியல. அந்த டைம்ல உங்களுக்கு ஹை பவரையும் எனர்ஜியும் கொடுக்கறது இந்த ஸ்டோர்டு ஃபேட் தான். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப நீங்க ஏதோ ஒரு டேஞ்சர்ல இருக்கீங்க, அதனால ஷட் டவுன் ஆல் த சிஸ்டம், எல்லா சிஸ்டத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் பிளட் சர்க்குலேஷன் கூடு காலுக்கும் கைக்கும் அப்படின்னு சொல்லி
இந்த ஹார்மோன் கமாண்ட் பண்ணும். ஸோ இதுலயே நீங்க வாழ்க்கை முழுக்க இருந்தீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, மற்ற ஆர்கன்ஸ்க்குலாம் பிளட் சர்க்குலேஷன் வேணுமா வேணாமா? அப்ப என்ன ஆகாது, சர்க்குலேஷன் போகாது. போகாதப்போ என்ன ஆகும், மத்ததெல்லாம் டிப்ரைவ் ஆகும். இப்போ ஒரு அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் வந்து எல்லார் வீட்லயும் இருக்காது. ஏதோ ஒண்ணு ரெண்டு வீட்ல தான் இருக்கும். சில வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்காது. அப்ப நைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு லைட் எரியும். அந்த மாதிரி உங்க பாடியில எனர்ஜி எங்க இருக்கும்னா அங்கங்க ஒரு இடத்துல இருக்கும், மத்த இடம்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்கும். சோ இதுதான் உங்களோட பர்மனன்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு எனர்ஜி இருக்கும்? எனர்ஜி இல்லாம எப்படி உங்க குழந்தைங்களை வளர்ப்பீங்க? அதாவது குழந்தைங்கிறது இன்னொரு உயிர், நம்ம நினைச்ச மாதிரி வளர்க்க முடியாது. அதுக்கு பசிக்கும் போது நம்ம எந்திரிச்சுதான் ஆகணும். குழந்தை விளையாடணும்னு சொன்னா நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்கு கூப்பிட விளையாடுறதுக்கு, அப்ப எந்திரிச்சுதான் ஆகணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி வேணும் இல்லையா? அப்போ இத அப்போ உங்க பாடிக்குள்ள சுரக்கிற ஹார்மோனையே கண்ட்ரோல் பண்றது எது? உங்களோட எமோஷன்ஸ் தான். அப்போ எமோஷன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வெயிட் கம்மியாகும். அப்ப அந்த எமோஷன் கரெக்டா இருக்கணும்னா என்ன தெரியணும்? செல்ஃப் லவ் தெரியணும். செல்ஃப் லவ்ல என்ன உங்களுக்கு கத்துக்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணாம, கிரிட்டிசைஸ் பண்ணாம, கம்பீட் பண்ணாம இருக்கும்போது உங்களோட நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உங்களோட பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உடம்புல கரெக்டான ஹார்மோன்ஸ் இருக்கும், உங்க பாடி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது பேஸ் நார்மலா பார்த்தா ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் நீங்க நினைச்சாலுமே அது பாடியை நிறைய 90% அதுதான் தீர்மானிக்குது. ஸோ செல்ஃப் லவ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது என்ன, ஒரு மூட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஹவ் யூ ஆக்சுவலி. கிளாட் வந்து சர்வைவ்னு போட்டிருக்கு. நான் ஐ டோன்ட் சே இட் சர்வைவல். செல்ஃப் லவ் இருக்க எல்லாருமே தே த்ரைவ். வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸோ சர்வைங்கிறது அந்த வேர்டு தப்பு. ஆக்சுவலி கிளாட் மானே தேனே பொன்மானே போட்டுச்சு போல. ஸோ உங்க பாடி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்க ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, உங்க நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு? ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு, வீக்கா இருக்கு. யுவர் ஹீலிங் விண்டோ இஸ் நவ். ஹெல்த்துக்கான ஃபவுண்டேஷனை இப்ப நீங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். செல்ஃப் லவ்ங்கிறது என்ன? ஒவ்வொரு சுச்சுவேஷனும் உங்க வீட்ல நடக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனும் சரி, உங்க சொசைட்டில நடக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் சரி, உங்க ஆபீஸ்ல நடக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் சரி, நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது செல்ஃப் லவ். ரெஸ்பான்ஸ்க்கும் ரியாக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரியாக்ஷன் எப்பவும் ட்ரிகர்ல இருந்து வர்றது. ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி இப்ப நான் என்ன ஆன்சர் பண்ணணும், வாட் இஸ் மை நீட், இங்க என்னோட நீட் என்ன, இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு பண்றது ரெஸ்பான்ஸ். ஒருத்தவங்க உங்களை திட்ட உடனே உடனே ஆன்சர் வருதுல்ல, அது ரியாக்ஷன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன உடனே கொஞ்சம் புரியும். பட் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அப்ப இதுக்கு எப்படி நான் பண்றது? எங்க மாமியார் திட்டும் போது எப்படி பண்றது? என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எப்படி நான் பிஹேவ் பண்றது? அப்போ அவங்க பேசும்போது எனக்கு கோவம் வருது, அப்ப நான் என்ன பண்றது? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த கிளாஸ். ஸோ இட் இஸ் ஹவு யூ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் ஆஃப்டர் மேக்கிங் அ மிஸ்டேக். ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்ககிட்ட பேசுறீங்க? இட் இஸ் ஹவு யூ கேர் ஃபார் யுவர் பாடி வென் யூ ஆர் எக்ஸாஸ்டட். ஸோ நீங்க எக்ஸாஷன்ல இருக்கும் போது உங்க பாடியை நீங்க எப்படி பாத்துக்க ஆரம்பிக்கிறீங்க? உங்க பவுண்டரிஸ் எப்படி செட் பண்றீங்க? பவுண்டரிஸ் செட் பண்றது எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. இப்ப நான் கிராட்டிடியூடோட இருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். பவுண்டரிஸ் இல்லாத ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப டாக்ஸிக் பீப்புள் கிட்ட கிராட்டிடியூடோட இருக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவு கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம், நான் அதனால இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி யூ ஆர் யூசிங் யுவர் ஃபியர் அஸ் கிராட்டிடியூட். அது கிராட்டிடியூட் கிடையாது. அப்போ உங்களுக்கு கிராட்டிடியூட யார் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரியற டிஃபரன்ஸ செல்ஃப் லவ் தான் கத்துக் கொடுக்கும். அதை வெறும் இன்ஃபர்மேஷன் மூலமா கத்துக்க முடியாது. உங்க ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸோ சுச்சுவேஷன்ஸோ அதுல இருந்து ஒரு நீங்க இப்போ இது மாதிரி இன்னைக்கு எனக்கு நடந்தது, இப்ப எனக்கு கிராட்டிடியூடுக்கு இதுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இல்லை, இது நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் டீச் யூ. ஸோ ப்ராக்ரஸ் கண்ணுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் நீங்க எப்படி உங்களை ஃபார்வர்டா மூவ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, அதுக்கு செல்ஃப் லவ் கண்டிப்பா வேணும். Self love becomes your way of living, not a session you attend, but the way you move through every ordinary moment. உங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க எப்படி மூவ் பண்றீங்க, செஸ்ல காயின் நகர்த்துற மாதிரி அந்த மாதிரி எப்படி மூவ் பண்றீங்கன்றதா செல்ஃப் லவ். 7 pillars of self love, 7 capacities that practice daily turn healing from an event into way of living.
நம்மளோட கல்ச்சர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் கல்ச்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம இப்ப தனியா எக்ஸசைஸ் பண்றோம்ல, அதுதான் ப்ராப்ளம். நம்ம தனியா எக்ஸசைஸ் பண்றதுனால தான் நம்மளால பண்ண முடியல தினமும். ஆனா நம்மளோட தமிழ் கல்ச்சர்ல இப்போ ஹிப் மொபிலிட்டிக்கு நான் தனியா ஒரு 10 எக்ஸசைஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே தமிழ் கல்ச்சர்ல டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும். இப்ப தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம், அது ஹிப் மொபிலிட்டி. உட்கார்ந்து தான் சமைப்போம், கிச்சனே கீழே தான் இருக்கும். அது வந்து என்னன்னா எனர்ஜி சேவ் பண்ற விதம். நின்னுட்டே சமைக்கும் போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, உட்கார்ந்துட்டு சமைக்கும் போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி ஆகுது. அண்ட் பேக் போன் அது வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கு. நிக்கும் போது பேக் போன் ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், உங்களை நேர கிராவிட்டியை தாண்டி புடிச்சிக்கிறதுக்கு. பட் உட்காரும் போது அது கிராவிட்டி ஜீரோ, வந்து ரெஸ்டிங் பொசிஷன். அப்புறம் கூட்டம் வீட்டை பெருக்கும் போது உட்கார்ந்து தான் பெருக்குவாங்க. எங்க ஊர்ல இங்க எல்லாரும் நின்று பெருக்குறாங்க, பட் எங்க ஊர்ல எல்லாம் வந்து உட்கார்ந்து தான் பெருக்குவாங்க. பெருக்கும் போது சோ அது ஹிப் மூவ், அது வந்து என்ன ஆகும், ஹிப் மூவ் ஆகும். ஹிப் மூவ் ஆனா அதுவும் ஹிப் மொபிலிட்டி. அதே மாதிரி அம்மி அரைச்சது, நெல்லு குத்துனது, அப்புறம் காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு கோலம் போட்டது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைஃபோட இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதனால அது ஒரு கஷ்டமாவோ அது தனியா செய்யணும்னோ அப்போ யாருக்கும் தோணல. இப்போ நம்ம லைஃப் வேறையா இருக்கு. இப்போ நம்ம பிசிக்கலா நம்மளை பாத்துக்கணும்ன்றதுக்கு தனியா டைம் ஒதுக்க வேண்டியதா இருக்கு. மென்டலா பாத்துக்கிறதுக்கு தனியா டைம் ஒதுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஆகணும்ன்றதுக்கு ஒரு தனி டைம் ஒதுக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குனது தான் நம்மளோட கல்ச்சர். அதை நம்ம விட்டு வெளியில வந்தோம்ல, அதனாலதான் இப்ப நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சோ திரும்ப அந்த வே ஆஃப் லிவிங்கா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதுல நானும் ஒண்ணு. சோ அக்செப்டன்ஸ், யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் பி ஆத்தென்டிக். அக்செப்ட் யுவர் ஃபால்ஸ். நான் ஜட்ஜ்மெண்ட், டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் டு யுவர் செல்ஃப். உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. கிராட்டிடியூடோட இருங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றதுக்காக நீங்க பண்ண மிஸ்டேக்ஸையும் ஒத்துக்காம இருக்கணும்னு நான் சொல்லல. நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ திருத்திக்கணும்னு நினைக்கிறது நான் ஜட்ஜ்மெண்டல். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ நீங்க இப்போ அக்செப்ட் பண்றதுனால என்ன ஆகும்? நீங்க உங்க பாடியை மிரர்ல பாக்குறீங்க, பார்க்கும் போதே நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு நினைச்சுப்பீங்க. அதுக்கு பதிலா செல்ஃப் லவ் இருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க? என்னோட பாடி ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்கு, ஐ டிசர்வ் ஹீலிங். எனக்கு நான் என்ன பனிஷ் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறது செல்ஃப் லவ். அக்செப்டன்ஸ் என்ன பண்ணாது, growth ஸ்டாப் பண்ணாது. இட் ஜஸ்ட் ரிமூவ்ஸ் த ஷேம். ஷேமை ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஹீலிங்கை பிகின் பண்ணும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறது செல்ஃப் லவ். எவ்ரி ஒன், சில நேரத்துல இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுக்காக தான் நான் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ண சொல்றேன். பண்ணும்போது நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஐ வில் ஆன்சர். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு பி த சேம் சேர்ஃபுல் கேப்பபிள் பர்சன் லைக் பிஃபோர். ஆமா தானே? என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா சாப்பாடு கொடுக்கணும், வழி அனுப்பி வைக்கணும், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது தானே. ஆனா நம்ம கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ ஜென்யூனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அத பேசுறது செல்ஃப் லவ். அது அலோ பண்ணாத வீட்லயோ என்விரான்மெண்ட்லயோ இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அந்த இடத்துல செல்ஃப் லவ் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றது கஷ்டம் தான். அப்ப என்விரான்மெண்ட்டை தான் மாத்தணும். அப்புறம் யூ ஸ்னாப் அட் யுவர் பார்ட்னர் ஓவர் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்க ஹஸ்பண்ட் மேல கோவம் வருது, உடனே கோவப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்துலயே நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதையுமே ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சுவீங்க. அதுவே செல்ஃப் லவ் இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? ஆமா, நான் எக்ஸாஸ்டடா இருந்தேன், டயர்டா இருந்தேன், அதனால கத்திட்டேன். அதுக்காக நான் எப்பவுமே கத்துறவ அப்படின்றது கிடையாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறது செல்ஃப் லவ். ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க உங்களை. கிராட்டிடியூட், a hard week, little sleep, little progress, little patience. ஸோ என்ன பண்ணுவீங்க ஓல்டு மைண்ட் செட்ல? என்னெல்லாம் நடக்கலையோ, என்னெல்லாம் முடியலையோ, என்னால இது முடியல அது முடியலன்னு சொல்லி நம்ம டவுன் பண்ணிப்போம். அதுவே கிராட்டிடியூட் இருந்தா வாட் ஈவன் அ ஸ்மால் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ரைட் நோ. இப்ப எனக்கு சின்னதா ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னா அது என்ன அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க.
உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் தானே. உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனா பண்றதுக்கு ரெடியா இருக்கோமா கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. சோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும். வாட் இஸ் நெக்ஸ்ட் லவ்விங் ஆக்ஷன் வில் ஐ டேக். நோ ஒன் கேன் டூ யுவர் ஹீலிங் ஃபார் யூ. இப்ப நானே கிளாஸ் எடுத்தாலும் உங்களோட ஹீலிங்கை நான் பண்ண முடியாது. ஒன்லி வென் யூ திங்க் ஐ டிசர்வ் ஹீலிங், எனக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தா மட்டும்தான், வேணும்னு உண்மை ஆழ் மனசுல இருந்து நினைச்சா மட்டும்தான் யாராலையும் ஹீலிங்கும் பண்ண முடியும். யூ டூ இட் ஒன் ஆக்ஷன் அட் டைம். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆக்ஷன் எடுக்கிறது. சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது, ஆனா ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க முடியல. அது 100% உண்மை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க உட்காந்து ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. குழந்தைக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணணும், உங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும், எல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க, எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க. உங்களோட டு டூ லிஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க முடியாது. ரியல் லிவிங் இன்சைட் த ஆக்சுவல் மூமெண்ட், நாட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஆஃப்டர். ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்க என்னன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை எடுக்கிறது தான் இன்டகிரேஷன். அதை எடுத்து அது உங்க லைஃபோட வே ஆஃப் லிவிங்கோட மிக்ஸ் ஆறது தான் இன்டகிரேஷன். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் இன்டகிரேஷன் வந்துராது. இட் கம்ஸ் ஃப்ரம் பீங் செல்ஃப் அவேர் இன் ஈச் ரியல் சுச்சுவேஷன் ஆஸ் இட் ஹேப்பன்ஸ். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தேர்ட் பர்சன் மென்டாலிட்டில இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் இன்டகிரேஷன் நடக்கும். இது பை பிராக்டிஸ் தான் வரும். நான் இப்போ மைண்ட்னா இப்படி, சோல்னா இப்படி அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா வராது. நீங்க தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க குக் பண்றீங்கல்ல, அப்போ இவ்வளவு உப்பு போடுன்னு யார் சொல்றா உங்களுக்கு? நீங்க ஸ்பூன்ல போடாத அளவு இருந்தா எங்க அம்மா எல்லாம் கையில தான் எடுத்து போடுவாங்க. அது ஒரு அளவுலாம் இருக்காது, ஆனா குழம்பு சூப்பரா இருக்கும். அப்போ அந்த உப்பு பொடி இவ்வளோ அப்படின்னு சொல்றதுல இருந்து காலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நமக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அந்த வாய்ஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ஈஸியா இருக்கும். ஆனா மைண்டும் அதே மாதிரிதான் பேசிட்டே இருக்கும். அப்ப இதுக்கான டிஃபரன்சியேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இன்டெகிரேட் ஆகும். ஸோ ஹவு டு யூ டெல் த மைண்ட் ஃப்ரம் சோல்? மைண்ட் என்ன பண்ணும்? நீங்க மிஞ்சி போனா ஒரு 4 விஷயம் வச்சிருப்பீங்க. ஒன்னு ஃபினான்ஸா இருக்கும், ஒன்னு ஹெல்த்தா இருக்கும், இன்னும் குழந்தைங்களா இருக்கும், இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நான் இந்த 4 விஷயத்த ஒரே ஸ்கிரிப்ட் தான் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரே ஸ்கிரிப்ட் டிஃபரெண்ட் டைம்ல ஓடும். எந்த இடத்துல போய் எங்க உட்காடுறீங்களோ, உங்க மைண்ட் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல உட்காந்தோன்னா அந்த ஞாபகம் வரும், அந்த ஸ்கிரிப்ட் ஓடும். இதே மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்தா அது மைண்ட். சோல் அப்படி சொல்லாது. ஒரு நாள் நான் வந்து என்னோட சென்டருக்கு போக போறேன். அப்போ எப்பவுமே கார் கீ எடுத்துட்டு போக மாட்டேன். அப்போ என்ன பண்ணு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா கார் கீ எடு அப்படின்னு இன்னர் வாய்ஸ் சொல்லுது. நாம கார் கீ தினமும் எடுக்க மாட்டோமே, இன்னைக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிசன் பண்ணேன். இறங்கி போயிட்டேன். போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஸ்கூல்ல இருந்து கால் வருது. உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. சே, அப்பவே நினைச்சோம்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் சொல். அது ஒண்ணு நீங்க அந்த கீ எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கால் வரும்போது அப்பா நல்ல வேலை நம்ம சொன்னதை கேட்டு எடுத்துட்டு வந்தோம், நம்ம இன்னர் வாய்ஸ் சொன்னதை கேட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு தோணும். இல்ல நான் ஐயோ அப்பவே தோணுச்சே செய்யலையே. இது ரெண்டு தான் சோல் பேசுறது. மைண்ட் என்ன பண்ணும்? நீ எல்லாம் இதுக்கு தகுதியே இல்ல, முன்னாலாம் இது பண்ணவே முடியாது, நீ பண்ணினா நடுத்தருக்கு தான் வருவ. இந்த மாதிரி மைண்ட் என்ன பண்ணும்? உங்களை டீக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். பட் அதுக்காக மைண்ட் நம்மளோட எனிமி கிடையாது. ஆக்சுவலி நம்ம மைண்டை வந்து ஆப்போசிட் சைட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மைண்டோட வேலை என்னன்னா, இதுதான் டாஸ்க், இதை முடிச்சு கொடுன்னு சொன்னீங்கன்னா அந்த மைண்ட் எக்ஸாக்ட்லி அதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வைப்போம். நீங்க ஒரு ரெட் கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணுக்கு எல்லா ரெட் காரையும் காமிக்கும். அதே மாதிரி இந்த ரெட் கார் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொண்டு வரும் மைண்ட். ஆனா நம்ம அப்படி யூஸ் பண்றது இல்லைல்ல. நம்ம கேக்குற கொஸ்டின் என்ன? நான் ஏன் இப்படி மோசமா இருக்கேன், நான் ஏன் எனக்கு ஏன் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு கேட்டா அது என்ன பண்ணும்? அதுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா மெமரியை வந்து கலெக்ட் பண்ணி நீ உனக்கு ஏன் கிடைக்கலன்னா நீ 12th கம்மியா மார்க் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லும். அப்புறம் நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே தெரியல அப்படின்னு சொல்லும். சோ அது நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு அது ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்க கொஸ்டினை மாத்தணுமே தவிர உங்க பிரெயினை தட்டி ஒரு வேலையும் இல்லை.
இப்போ பிரெயினை திட்ட முடியாது. ஆக்சுவலி பிரெயினை யூஸ் பண்ணும், ஹார்ட்டை லிசன் பண்ணணும். சரியா? ரியாக்ட்ஸ் வித் அர்ஜென்சி. மைண்ட் என்ன பண்ணும்? அர்ஜென்சியை கொண்டு வரும். பட் சோல் என்ன பண்ணும்? உங்களை ரிப்பீட் பண்ணாது, உங்களை புஷ் பண்ணாது. சோலுக்கு வந்து இம்பல்ஸ். சடனா ஒண்ணு தோணும், கடகடன் பண்ணிடுவீங்க. பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கு, அது உள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த பக்கமா அந்த வழியா போற ஒருத்தர் அந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்டு அடுத்த செகண்ட் ஓடி போய் காப்பாத்தினா அது இம்பல்ஸ். இதுவே அர்ஜென்சி அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை செய்யல அப்படின்னா, ஐயோ நம்மளை விட்டு போயிருமோ, நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், யார் யாருக்காவது கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது அர்ஜென்சி. உங்களை வந்து நின்று திட்டிகிட்டே இருக்கும். அதுதான் மைண்ட் பண்றது. பட் சோல் வந்து அப்படி பண்ணாது, ஒரு தடவை தான் சொல்லும். நீங்க லிசன் பண்ணாட்டி சொல்லவே சொல்லாது, சொல்றதை நிறுத்திடும். கேக்குறது அது ரொம்ப லோ வாய்ஸ்ல எங்க இருந்தோ அந்த பள்ளத்தாக்குல இருந்து கத்துற மாதிரி கொஞ்சமா கேட்கும். அதை நம்ம கேட்க மாட்டோம்ல, அதனால அதுவும் புரியாது. இட் இஸ் ஈஸி டு மிஸ் இஃப் யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன். அதான் ஸ்பீக்ஸ் இன் பேட்டர்ன்ஸ் யூ ஹாவ் ஹர்ட் 100 times பிஃபோர். ஸோ சேம் பேட்டர்ன். பேட்டர்னை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்ஷனை மாத்தி செய்யணும். நீங்க எப்போ ஒரு இடத்துல உட்காந்தோன்னே ஃபினான்ஸ் பத்தி தான் ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உட்கார்றதை நிறுத்திட்டீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் பத்தி ஞாபகம் போயிடும். அதுக்கு பதில் இடத்த மாத்தினீங்கன்னா போயிடும். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன், அது பேட்டர்ன் பேர்ல் ஸ்டெயின் மாதிரி, அதை வந்து ஒரே ஒரு பேர்ல எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் அது கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நம்ம அப்பவே நினைச்சோம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் சொல்லுவோம். ஸோ எதுக்காக கைடன்ஸ் வேணும்? எதுக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட போய் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் நான் வாக்கிங் போகும்போது பார்க்ல பார்ப்பேன். எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி அபவ் 50s இருக்கவங்க பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டரை ரொட்டேட் பண்றேன்னு ரொட்டேட் பண்ணுவாங்க, ஆனா ஹோல் பாடியும் மூவ் ஆகும். ஆக்சுவலி அவங்க பண்ற எக்ஸசைஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி ½ நான் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். அப்ப கேட்டு பாத்தீங்கன்னா பெருமையா சொல்லுவாங்க. அதே மாதிரி வாக்கிங் பண்றவங்க பாத்தீங்கன்னா 30 minutes வாக்கிங் போவாங்க. எல்லாருக்குமே என்ன புரியலன்னா, ஒரு விஷயத்த கரெக்டா ஒரு தடவை செய்யறப்போ கிடைக்கிற எஃபெக்ட நீங்க 100 வாட்டி தப்பா பண்ணும்போது கிடைக்காது. நீங்க ஆக்சுவலா ஷோல்டர் மசிலே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அது சுத்தி இருக்க மசில யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்பவுமே ஏதோ ஒரு ஜாயிண்ட்ல ஒரு வலி இருக்குன்னா அந்த அந்த மசில நீங்க மூவ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்க உங்க பாடிய ஐசோலேட்டட் மூமெண்ட்ஸ்னு இருக்கு. என்னன்னா எந்த ஜாயிண்ட்டுக்கு எந்த மசில் ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது ஸ்ட்ரென்தன் ஆகும். அது நிறைய நிறைய டைம் என்ன ஆகும், கூட இருக்க அதர் மசில்ஸ் மிமிக் பண்ணும். யாரு வேலை செய்யணுமோ அவங்க வேலை செய்யணும், தூங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் வேணும். நீங்களே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே வீடியோ எடுத்து இருந்தாலும் உங்களுக்கு மசில்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வாக்கிங் போறவங்க பார்த்தா 30 minutes வாக்கிங் போயிருப்பாங்க, 1 hour வாக்கிங் போயிருப்பாங்க. ஸ்லோவா வாக்கிங் போவாங்க, பாட்டு கேட்டே வாக்கிங் போவாங்க. ஆக்சுவலி ஸ்லோ வாக்கிங் குட் தான், ஆனா நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா ஸ்லோ வாக்கிங் பண்ண முடியாது. வெயிட் குறைக்கிறதுக்காக நடக்கிறவங்க அட்லீஸ்ட் 120 to 140, உங்களை ஏஜ்ல இருந்து 220 மைனஸ் ஏஜ், அதை பண்ணும்போது என்ன மைனஸ் பண்ணி எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு தூரம் உங்க ஹார்ட் ரேட் போகலாம். அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓல்டு பீப்புளா இருந்தா அபவ் 40sல இருந்தா 120 to 140க்குள்ள உங்க ஹார்ட் ரேட் இருந்ததுன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இது தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க, தினமும் நடந்தேன் வெயிட் குறையலன்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு டெக்னிக்கையோ ஒரு எக்ஸசைஸையோ நீங்க தப்பா பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா யூ நீட் கைடன்ஸ். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்தாலும் இன்டகிரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வராது. ப்ராக்டிஸ் அதுலதான் வரும். ப்ராக்டிகல்ஸ் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கும், அதுவே படிக்கும்போது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியுது பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தா கூட நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதை ஸ்டார்ட் பண்றதுக்கே பல வருஷம் ஆயிடும். someone who is done this work can show you in real time what you cannot see alone. நீங்க பாஸ்டர் கரெக்டா இருக்குன்னு நின்று அதே எக்ஸசைஸ் திருப்பி திருப்பி பண்ணிருப்பீங்க, ஆனா எல்லாமே தப்பா பண்ணிருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் யூ திங்க் யூ ஆர் ஆக்டிவேட்டிங் யுவர் கோர், ஆனா உங்க கோர் ஆக்டிவேட்டா இருக்காது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வேலை செய்யற ஒருத்தரை மட்டும் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் உட்காந்து தூங்கிட்டே இருப்பாங்க.
இந்த நல்லா வேலை செய்யறவங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி அந்த வேலையை விட்டே ஓடி போயிடுவாங்க. இப்ப மிச்சவங்க தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள வேலை செய்ய சொல்லுங்க, அவங்களால வேலையே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் உங்க மசில்ஸும். என்னன்னா எதெல்லாம் எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, எது வந்து வேலை செய்யணுமோ, எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அந்த வேலை எப்படி நடக்கும். ஒருத்தர் மட்டும் எல்லாரோட வேலையும் சேர்ந்து செஞ்சு அப்படி நடக்கும். தெரியாம செய்யும்போது, தப்பா செய்யும்போது அப்படி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஹேவிங் சம்மன் அப்சர்வ் அசஸ் அண்ட் கைட் யூ மேக் த டிஃபரன்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு தியரியா எதையுமே நான் டீச் பண்ணல. ஆக்சுவலி ஐம் கிவிங் யூ ஷார்ட்கட். நான் 2008 என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 18 years ஆஃப் லேர்னிங், டெஸ்டிங் அண்ட் லிவிங் திஸ் ஒர்க் இன் மை ஓன் லைஃப். 18 years நான் வந்து எது செஞ்சா கரெக்டா இருக்கும், எது ஈஸியா இருக்கும், ஆஹ், எது ஒர்க் ஆகும், எதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி நான் 3 months, 6 months, 12 months ஆக்கியிருக்கேன். ஸோ யூ கேன் இன்டெகிரேட் இட் ஆர் ஜஸ்ட் ஹியர் அபவுட் இட். அது உங்களோட இஷ்டம். மேட்சிங் த டைம் லைன் டு யூ. பிசிக்கலா ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் இஸ் பாசிபிள். ஆனா சோல் லெவல்ல பண்ணும்போது ஃபாஸ்ட் பாசிபிள் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்க கான்சியஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். இப்போ ரைட் பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறது முன்னாடி அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஃபிளைட்டை மாடல் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அந்த தெருவுல இருந்த அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த நெய்பர்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, உங்க பையனுங்க 2 பேரும் லூஸ் மாதிரி தெரியுறாங்க, பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அம்மா அசிங்கப்பட்டுட்டு வெளியிலே போக மாட்டாங்க. ஸோ கான்சியஸ்னஸ்ன்றது அப்படிதான். இப்ப நான் செல்ஃப் லவ்னு சொல்லும்போது இதெல்லாம் யாராவது பண்ணிட்டு நாங்கெல்லாம் சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுறோம், நாங்க வேலைக்கு போறதுக்கே எங்களுக்கு டைம் இல்ல, இப்போ வந்து செல்ஃப் லவ்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு பண்ண டைம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது வந்து கான்சியஸ் லெவல். உங்களுக்கு இது கத்து இது சர்வைவல்ல இருக்கும், இதுல இருந்து நம்ம வெளியில வந்தாதான் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாதப்போ நான் இதை சொன்னேன்னா காமெடியா தான் இருக்கும். ஸோ அந்த கான்சியஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் ஒன்லி 1 year. 1 year கண்டிப்பா தேவை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ, 3 months isn't enough time to raise your consciousness. Even though it is physically possible to attend for 3 months, the understanding needs longer to become integration. ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இந்த பாத்துல தான் இருக்கீங்க, கான்சியஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போ 4th dimensionல 5th dimensionல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 months 6 months அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எவ்ரி உமன் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால கண்டிப்பா வி அசஸ் தென் டிசைட் யுவர் பிசிக்கல் பாடி. உங்க பிசிக்கல் பாடியில ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், என்ன நர்வஸ் சிஸ்டம் சர்வைவல் மோட்ல இருக்கா, உங்களால ஸ்ட்ரென்தனிங் இப்போ அடாப்ட் பண்ண முடியுமா, மசில்ஸ் எப்படி இருக்கு, கான்ஸ்டன்ட் கார்டிங்ல இருக்கா இல்ல டைட்டா இருக்கா. ஸோ இதை பொறுத்து தான் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ கான்சியஸ்னஸ் லெவல் நீங்க டெய்லி சர்வை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களோட ஃபியூச்சரை இன்டென்ஷனோட கிரியேட் பண்ற ஒரு ஆளா நீங்க, இல்ல உங்களுக்குள்ள நீங்க டீப் கனெக்ஷன் இருக்க ஒருத்தரா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யுவர் ஹீலிங் ஜேர்னி, ஹீலிங் இஸ் இன் 3 day சேலஞ்ச், இட்ஸ் அ ப்ராசஸ் மேட்ச் டு யூ. ஸோ 3 monthsங்கிறது ரீஃபைன்மெண்ட். யூ ஆர் ஆல்ரெடி ஃபங்க்ஷனிங் வெல் அண்ட் நீடட் ரிஃபைன்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பாத்துல தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் சின்ன சின்ன டிப்ஸ் போதும். ஏதோ ஒரு கேப் தான் இருக்கு, அதை வந்து ஃபில் பண்றதுக்கு ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 months போதும். 6 monthsங்கிறது வந்து ஆல்ரெடி நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகணும்னா 6 months தேவைப்படும். ஆனா நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் டேக்ஸ் 12 months. ஆக்சுவலி ஐ கம்ப்ரஸ் த டைம். நான் 18 years 3 months 6 months 12 months மாத்திருக்கேன் என்னோட ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி. டிசைடட் டுகெதர் த்ரூ அசஸ்மெண்ட், நாட் கெஸ் ஒர்க். இப்ப எல்லாரும் நெக்ஸ்ட் சொல்றது 1 year, இட்ஸ் டூ மச் அப்படின்றதுதான் நீங்க சொல்வீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க,
இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி இப்பதான் 2026 வந்த மாதிரி இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? ஜூலைக்குள்ள ஜூலை வந்துட்டோம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கும் போது டைம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுவே ஒரு விஷயத்த நம்ம பர்பஸ்ஃபுல்லா பண்ணும்போது, இப்போ நீங்க உங்க growthக்காக, ஹீலிங்காக, உங்களோட ஃபியூச்சருக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது லாங் டைம், அந்த 1 இயர்ங்கிறது ஓகே. 1 இயர் அவ்வளோலாம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ அவ்வளோ நாள்லாம் எனக்கு இல்ல. நான் ஒரு 2 டேஸ்ல 2 வீக்ஸ்ல சரி பண்ணும். சரி, நான் கேக்குறேன், எதுக்காக 2 வீக்ஸ்ல நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டா நான் சொல்லவா? உங்களோட ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உங்களை, "நீ நீ வந்து முதல்ல மாதிரி இல்ல, சரி, நீ குண்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணா? 2 டேஸ்ல ப்ரூவ் பண்ணணும், இல்ல 1 வீக்ல ப்ரூவ் பண்ணணும், இல்ல 1 மந்த்ல ப்ரூவ் பண்ணணும். சரி, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன இவ்வளோ ஒல்லியாயிட்ட, ஏதோ சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்ப குண்டாயிருவீங்களா? ஸோ யாருக்காக நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க என்னைக்குமே உங்களை அப்ரிஷியேட் பண்ண போறதே இல்லை. அதுக்காக டேப்லெட்ஸ் எடுக்கிறது, கிரீம்ஸ் போடுறது, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்றது, என்னெல்லாம் இருக்கோ உலகத்துல எல்லாத்தையும் ட்ரை பண்ணி உங்க உடம்ப அபியூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டு உண்மையான ஹீலிங்க்கு போங்க. உண்மையான ஹீலிங் டேக்ஸ் டைம். உங்க கையில ஒரு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணால உங்களால பார்க்க முடியும்ல. எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? 21 டேஸ் ஆகும் அது ஹீல் ஆக. ஒரு கையில கட்டானதுக்கே 21 டேஸ் ஆகும்னா, உங்களோட யுட்ரஸ் வந்து ஒரு குழந்தைய உருவாக்கி அத மனுஷனாக்கி உங்களுக்கு வெளியில கொடுத்து, இப்போ திரும்ப அதோட ஸ்டேஜுக்கு திருப்பி அது போகணும். அப்ப அது குழந்தைய உருவாக்க 9 மந்த்ஸ் ஆனப்போ அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தா என்ன தப்பு? டைம் ஃபாஸ்டா போகும். ஆனா ரிதம்ல இருந்தீங்கன்னா யூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப், டைம் ஸ்லோஸ் டவுன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தனியா தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன். எவ்ரி மதர் டிசர்வ் சம் ஒன் இன் ஹர் கார்னர் who has walked this road. I'm that one. So, not just read about it, you don't have to figure out your healing by trial and error while also caring for everyone else. எல்லாரையும் கேரி பண்ணிட்டு, எல்லா விஷயத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும் போது யூ எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப். விட்டுட்டு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, யூ ஃபீல் யுவர் செல்ஃப் அகேன் ஃபாஸ்டர் அண்ட் யூ வில் பி அ டிஃபரெண்ட் பர்சன் பை த எண்ட் ஆஃப் 1 year. ஹூ யூ பிகம் பை த எண்ட். நீங்க யாரா ஆகுவீங்க? ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டம் இருக்க ஒருத்தர் ஆயிடுவீங்க. சர்வைவல் மோட்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. சர்வைவல் மோட்னா என்ன? எதுக்காக ஓடுறோம்லாம் தெரியாது. காலையில எந்திரிச்சோன்னா நைட் வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். கண்டிப்பா அதுல ஒரு உருப்படியான வேலையும் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிருக்க மாட்டோம். தூங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தூங்கிருக்க மாட்டோம். தண்ணி குடிக்கணும்னு நினைச்சிருந்தா தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஓடிக்கிட்டே இருப்போம். அதான் சர்வைவல் மோட். த பாடி யூ ட்ரஸ்ட். ஸோ உங்க பாடி உங்களை என்ன நீங்க ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு சிக்னல் இருக்குன்னா, ஓகே, என் பாடி இப்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது ஷ்ரிங்க் ஆகுது, இல்ல வயிறு கலக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதோ ஏதோ பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு லுக் அரவுண்ட், என்ன என்ன தப்பா இருக்குன்னு நான் கவனிக்கணும் அப்படின்னு உங்க பாடியை நீங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்க பாடி ஏதாவது சொன்னிச்சுன்னா, ஏன் இருக்குன்னு தெரியல, நேரத்துல இருந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறீங்களா? அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அண்ட் பவுண்டரிஸ் வித்வுட் கில்ட். உங்க பவுண்டரிஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நோ சொல்றதுக்கு பயப்பட மாட்டீங்க, எஸ் சொல்றதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அண்ட் பவுண்டரிஸ் வச்சுக்கிறதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. செல்ஃப் யூ ரெக்கக்னைஸ். எப்படி இருப்பீங்கன்னா ஹாப்பியா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல. அண்ட் யூ ஓன் யுவர் லைஃப். வாட் ஹேப்பன்ஸ்? சரி, நீங்க இந்த கிளாஸ்ல சேரல அப்படின்னா என்ன ஆகும்? த எக்ஸாஷன் பிகம்ஸ் யுவர் நியூ நார்மல். எக்ஸாஸ்டடா இருக்கிறது தான் நார்மல் ஆயிரும். அண்ட் காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் நத்திங் சேஞ்சஸ்? சரி, நீங்க இந்த கிளாஸ்ல எனக்கு வேணாங்க, அப்படிலாம் நான் சேர முடியாது, நானே பாத்துக்கிறேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல கம்பியை பிடிக்காம நிக்கிறேன், பஸ்ல நிக்கிறாங்களே அந்த மாதிரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். த எக்ஸாஷன் பிகம்ஸ் யுவர் நியூ நார்மல். அதே மாதிரிதான் அந்த பஸ்ல அந்த சீன்ல என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ யூ ஸ்டாப் நோட்டிசிங் இட். சிம்டம்ஸ் யூ ரஷ்ட் பாஸ் நவ் கம் பேக் often worse than before. ஸோ மேபி உங்களோட யூரின் லீக் அதிகமாகலாம், இல்ல பெல்விக் ப்ரொலாப்ஸ் ஆகலாம், இல்ல யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாம ஆஹ் ஏதாவது அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரலாம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம்.
நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா அங்க டாக்ஸின்ஸ் ஃபார்ம் ஆகும், அதனால சொன்னேன். ஸோ யூ கீப் ஷோயிங் அப் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் ஆன் த ஃபவுண்டேஷன் தட் வாஸ் நெவர் ஃபினிஷ்ட். ஸோ பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா ஆக முடியாது. ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் இல்லாம நீங்க அதுல இருந்து எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. The years your children need you most pass by while you are just surviving them. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தேவை. அந்த அந்த ஆம், அந்த மழலைய மிஸ் பண்ணுவீங்க. அஹ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ச்சே அவ்வளவு நாளையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ரெக்ரெட்டோட தான் வாழ்வீங்க. So you don't have to do this alone. Self love is the only thing that carries you through. உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போகணும், யூஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், பர்பஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், ஃபுல்ஃபில்டா வாழணும் அப்படின்னா செல்ஃப் லவ் இஸ் த ஒன்லி திங் யூ நீட். ஃபார் த ஃபர்ஸ்ட் postpartum night through every year your children grow to the day you become grandmother, this is the thread that holds you steady. So we will take one step at a time together. Apply now. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் நோ. என்ன கொஸ்டின் வேணா நீங்க கேட்கலாம், உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா இன்னும் கேட்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல. இல்ல ஐ வாண்ட் டு டைரக்ட்லி கோ இன் டு த ஜம்ப் இன் டு த கிளாஸ் அப்படின்னா தட் இஸ் கூகுள் ஃபார்ம் டவுன், அதை ஃபில் பண்ணுங்க. வி வில் ஸ்டார்ட் டூயிங் அசஸ்மெண்ட். ஸோ லெட்ஸ் பிகின் வித் யுவர் பர்சனல் அசஸ்மெண்ட். ஸோ செல்ஃப் லவ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நான் கமெண்ட் பண்ண சொன்னேன், யாருமே பண்ணல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லவ். நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு டாக் அபவுட் லவ். ஆக்சுவலி செல்ஃப் லவ் தெரிஞ்சிச்சுன்னா லவ் ஈஸியாக தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ see you in the next class. Bye bye.